இப்ப கஜானா கலையாச்சுன்னு அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அது எதுக்கு கொடுத்தாரு? சொந்த காசு கொடுத்தாரா? அப்புறம் கஜானா காலின்னு எப்படி சொன்னாரு? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அங்க பணம் சேரும்? அதுதான் மேம் சொல்றேன். இப்ப கஜானாவை காலி பண்ணிட்டு போறேன்னு சொன்னாருன்னா எதன் அடிப்படையில சொன்னாரு? அவர் அதை சொல்லணும்ல. அவர் சும்மா போற போக்குல அவர் படத்துல பஞ்சடிச்சு வெளில போய் மாத்துவாரு தெரியுமா? காத்துல ஊழல் பண்ற இதியா இது, அரசியா இது, அரசாங்கம் அது அப்படின்னாரு. காத்துல ஊழல் பண்ணதுன்றது என்னது? 2G ஊழலை பத்தி பேசுறாரு. 2G ஊழலை பத்தி அவ்வளவு தூரம் படத்துல அவ்வளவு தூரம் பேசிட்டு அவர் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு. இதை விட கேவலம் வேற என்ன? அதனால அங்க ஒண்ணு பேசுவார், இங்க ஒண்ணு பேசுவார், மாத்தி பேசுவார். ஒண்ணும் இல்ல. அம்மா அவருடைய திட்டங்களான இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச மின்விசிறி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அதாவது டைரக்டரை விட்டு தூக்கி போட்டு சன் பிக்சர்ஸ் இப்போ தீய சக்தின்றார்ல, இந்த சன் பிக்சர்ஸை எதிர்த்து, சாரி அந்த சன் பிக்சர்ஸுடைய ஆதரவுல அதிமுகவை எதிர்த்து ஒரு படம் பண்ணார். என்ன படம்? சர்க்கார்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல இவர் கிட்டத்தட்ட சிஎம் ஆகி இவர் எம்எல்ஏக்கள் ஆனாலும் அப்பவே ஒரு வீரல் புரட்சி பண்ணாரு. சன் பிக்சர்ஸ் ஆமா, சன் பிக்சர்ஸ் ஆதரவுல அந்த புரட்சி பண்ணாரு, வச்சாரு, எல்லாம் ஓகே நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுக திட்டங்கள் ஃப்ரீயா கொடுக்குற திட்டங்கள்லாம் தூக்கி போடுங்க, ஃப்ரீன்றது இனிமேல் வேண்டாம் ஆச்சு அப்படிச்சாரு. இப்ப அவர் தாய்மாமனா மாதிரி தாய்மாமனுக்குன்னு சீர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் சாரி அண்ணனுக்கு சீர் கொடுக்குறாரு, தாய்மாமனுக்கு பவுன் நகை கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் எதுல வரும்? அதே நேரத்தில் அதிமுகவினுடைய மொத்த திட்டங்களையும் நீங்க அன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கூடாதுன்னு தூக்கி தீல போட்டு வச்சிங்களே, இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வாங்கி வச்சிருக்கீங்க, வேண்டாங்க வேண்டியதானே? அதனால போற போக்குல ஒண்ணு பேசுவாரு, பின்னாடி வந்தா மாத்தி ஒண்ணு பேசுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவர் தான் மிக்கி ராதனா, மிக்கி மோசா மண்டைய ஒருத்தர் ரிக்கி ஏதோ பண்ணிட்டுனாங்களே, அவரை இவர் தான் அறிவிச்சாரு. அங்க உள்ள ஆமா, அங்க உள்ள போட்டு இவங்க பிரேமலதாமா வெளுன்னு எழுத்த உடனே அது ரீதிங்க போட்டுட்டு மாத்திட்டாரு. அதனால எல்லாம் பேசுவாரு, எல்லாத்தையும் மாத்துவாரு. சார் அவர் எவ்வளவு பெரிய ஜோசியர் தெரியுங்களா? ஜெயலலிதா அம்மையாரே முதல்வர் ஆகுவேன்னு அவர் சொல்லிதான், அவர் சொன்ன வாக்கு தான் பழிச்சிருக்கு. அதேதான் இப்ப நம்ம சிஎம்முக்கும் பழிச்சிருக்கு. மேம் நான் ஒரு 10 பேர் சொல்லி எல்லாரும் சிஎம் ஆக்கும்னு அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கேன். இந்த 10 பேர்ல ஒருத்தர் ஆயிர மாட்டாங்களா? போற போக்குல எல்லாரும் பேரும் சொல்லி சிஎம் ஆயிரம் சொல்லிட்டே தான் திடீர்னு நடக்கும் மேம். அவ்வளவுதான் மேம். இந்த மாதிரி லக்கில வர்றவங்க அவங்கலாம். சரி, இன்னைக்கு அவரு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு, சொன்ன நடந்துருச்சு அப்படின்றதுனால ரைட்டு, அவருக்கு முன்னாடி போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரு அதனால அவருக்கு அரசாங்க படத்தை எடுத்து கொடுக்குறன்றதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்ன்றது இன்னைக்கு விஜய் அவர்களே உணர்ந்துட்டாருல. அதுதானே சொல்றேன். தவற உணர்ந்துட்டாரு அப்படின்றது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். அதுல அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா மத்தபடி தவறான முடிவுல எத்தனை வருஷம் தான் எடுத்துட்டே இருக்க ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரி கஜானா காலியாயிருச்சு இன்னைக்கு போற போக்குல அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப கஜானா காலியாயிருச்சுன்னு அந்த போன 9ஆம் தேதி எல்லாருக்கும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வனுக்கும் அந்த மகளிர் உரிமை இல்ல, இன்னொரு 2 பேர் அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அது எதுக்கு கொடுத்தாரு? சொந்த காசு கொடுத்தாரா? அப்புறம் கஜானா காலின்னு எப்படி சொன்னாரு? 3 நாள்ல கஜானா நிரம்பிருச்சா? இதெல்லாம் அவருக்கா தெரியணும். போற போக்குல இன்னும் நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவனை எழுதி கொடுக்கறது பூரா பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மக்கள் சரியான அடி அடிப்பாங்க.